இன்றைக்கி வீடியோவில் வேர்க்கடலை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை 8 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் 3 விசில் விடுங்க. வேக வச்ச வேர்க்கடலையை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையோடு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார பேனை வச்சுக்கோங்க. ஒரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை அதில் போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் வேக வச்ச வேர்க்கடலையும் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.